சுவாமி திருவீதி உலா வர்றாரு. எதுக்காக வர்றார்? பெருமான் உள்ளதான் சுவாமி இருக்கிறார். போய் எல்லாம் உள்ள கும்பிட்டுக்கிறோம். அப்புறம் எதுக்கு சுவாமி வெளியில வீதி உலா வர்றார்? அந்த வீதி உலா வர்ற காட்சிய யார் பார்க்கணுங்கிறதுக்காக வர்றார்? உள்ள பார்த்தவங்க எல்லாம் திரும்ப வெளியே பார்க்கணுங்கிறதுக்காக வர்றாரா? இல்ல அவங்கதான் உள்ளே பார்த்துட்டாங்களே, அப்புறம் அவங்க வெளியே பார்க்கணும். ஒரு திருவிழா நடக்குது, 10 நாள் விசேஷம், கொடியேத்தியாச்சு, தினம் ஒரு அலங்காரம் நடக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும். சில வீட்டுல குழந்தை பிறந்திருக்கும், சில வீட்டுல யாராவது இறந்திருப்பாங்க, சில வீட்டுல சில பேருக்கு சில நியதிகள் இருக்கும். இத்தனை நாள் தான் கழிச்சுதான் கோவிலுக்கு போகணும். சிலருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அன்னைக்கு குளிச்சிருக்க முடியாது, குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும்னு ஒரு நியதியில வாழ்பவர். அவங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆஹா, இந்த திருவிழா நேரம்னு பார்த்து இப்படி ஆயிருச்சே, சுவாமிய பார்க்க முடியலையே, இன்னைக்கு என்ன அலங்காரமோ, அம்பாள் என்ன அலங்காரமோ தெரியலையே, இந்த பெருமான நம்மால தரிசனம் பண்ண முடியாம போயிடுச்சேன்னு அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்களாம். அதனால இறைவன் என்ன பண்றாரு? உள்ள என்னை சேவிக்க முடியாத உங்களுக்காக வெளியே காட்சி தருகிறேன்னு சுவாமி எழுந்து அருள் புரிவதனாலே அந்த தெய்வத்துக்கு பெயர் எழுந்து அருளல் தெய்வம்னு தமிழ்ல பேர். உற்சவமூர்த்தின்னு நாம சொல்றோம் பாருங்க, அவருக்கு தமிழ்ல பெயர் எழுந்து அருளல் தெய்வம். சுவாமி